பாருங்கள், நல்லா டேஸ்ட்டான புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், மொச்சையை வந்து எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் வறுத்துக்கலாம். படப்படன்னு வெடிக்கும். அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா அதுக்கு மேலே தீஞ்ச வாசம் அடிச்சிடும். அதனால் அந்த வெடிக்கிற தான் பக்குவமே அதுக்கு. இப்போ பாருங்கள், எண்ணெய் ஊற்றி அப்படியே வறுத்துருவோம். ரொம்ப கலர் மாற விடக்கூடாது நம்ம. அது வந்து ஒரு மாதிரி தீஞ்ச வாசம் அடிக்கும். அதனால் பாருங்கள், வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு இப்போ தண்ணி ஊற்றி 2 கழுவிக்கலாம். கழுவிட்டு மேலாக மிதந்து வரும். அந்த குப்பை கிப்பெல்லாம் எல்லாம் சிந்தி ஊற்றிட்டு இப்போ பாருங்கள், உப்பு போட்டு தண்ணி ஊற்றி விசில் விட்டுலாம். ஒவ்வொரு மொச்சையும் ஒவ்வொரு மாதிரி, ஒன்று சீக்கிரம் வேகும், ஒன்று லேட்டாக வேகும். அது அந்த மாதிரி பார்த்து வேக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், தாளிக்க நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ பாருங்கள், கடலெண்ணையும் ஊற்றியாச்சு. 2 எண்ணெயும் கலந்து செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம் நம்ம. அப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துடலாம். வெங்காயம்லாம் நிரப்பமாக போடணும். புளிக்குழம்புல வந்து வெங்காயம் தான் டேஸ்ட்டு. சின்ன வெங்காயம் பாருங்கள், நல்லா நிரப்பமாக போட்டு வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி ஒரு 4-5 தக்காளி வச்சுருக்கிறேன் அரிஞ்சு. சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம், பூண்டு பாருங்கள் நல்லா ஒரு 10 பூண்டு பல், தக்காளி பழம் பாருங்கள் எல்லாம் சேர்த்துருவோம் மிக்ஸி ஜாரில். அடுத்து பாருங்கள், சோம்பு, ஜீரகம் எல்லாம் ஒரு பார்த்திங்கனாக்கா எல்லாம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருவோம். மிளகு, அடுத்து மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ப நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். கத்தலைனா கூட எனக்கு சேர்த்துங்க. அடுத்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கலாம். தக்காளியில் அந்தளவுக்கு பேஸ்ட் தண்ணி இருக்காது. அதனால் இப்போ பாருங்கள், இப்போ வந்து வெங்காயம் வதங்கினோடனே பாவக்காயை அப்புறம் முள்ளங்கி 2ஐயும் நல்லா கழுவிட்டு நம்ம போட்டு மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு வதக்குவோம் கொஞ்சம் எண்ணெயில். பாருங்கள், 2 காயும் நல்லா வதக்கி விடுவோம். போதும், பாவக்காயும் முள்ளங்கியும் ஓரளவுக்கு வதக்கினது போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துருவோம். சும்மா ஒரு 4-5 வதக்கு வதக்கினா போதும். அடுத்து பாருங்கள், அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா நம்ம வந்து கிண்டி விட்ருவோம். பாருங்கள், மொச்சக்கொட்டையும் வெந்துருச்சு. இப்போ இந்த பக்கம் பாருங்கள், இந்த காயை நம்ம எல்லாம் விசில் விட்டுறலாம். சும்மா 2 விசில் விட்டால் போதும். நம்ம முள்ளங்கியும் பாவக்காயும் வெந்துடும். அடுத்து பாருங்கள், புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு ஊற வச்சுருக்கிறேன். பாருங்கள், இப்போ நல்லா 2 விசில் விட்டு ஸ்டீம் போயிடுச்சு. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கத்திரிக்காயெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி புளிக்குழம்பு வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக வச்சிடலாம். நம்ம அம்மியில் அரைச்சி வைக்கிற டேஸ்ட் இதில் வரும். அடுத்து பாருங்கள், நம்ம வந்து முருங்கைக்காய் இருக்குல்ல, அதையும் நம்ம வந்து கழுவிட்டு அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ 2 காயும் வேகட்டும். இப்போ பாருங்கள், அந்த வெந்து போன மொச்சக்கொட்டையும் நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம். அப்போ தான் இதுலேயும் உப்பு காரம்லாம், உப்பு கூட மொச்சக்கொட்டையிலே கொஞ்சம் போட்டு தான் வேக வச்சுருக்கேன். காரம் புளிப்பு எல்லாம் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அடுத்து புளி தண்ணி ஊற்றிடுவோம். காய் வெந்தோடனே, கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் வெந்தோடனே நம்ம புளி தண்ணி ஊற்றிடலாம். இப்போ கொதிக்கிட்டோம். பாருங்கள், அவ்வளோதான், அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா கிண்டி விட்டு கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், இப்போ பாருங்கள், நல்லா முள்ளங்கி, பாகக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மொச்சை எல்லாம் போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா காயும் போட்டு நம்ம புளிக்குழம்பு வச்சோம்னா நல்லா கொதிச்சு வரட்டும். உப்பு பத்தலைன்னா கூட பார்த்து இந்த டைமில் போட்டுக்கலாம் நம்ம. பாருங்கள், நல்லா டேஸ்ட்டான புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.